வணக்கம் நண்பர்களே. அண்மை செய்திகளில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை குறித்த செய்திகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த செய்திகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயமாக ஐநாவோட மனித உரிமை ஆணையம், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது. அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொலியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த அறிக்கையை நான் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் அதில் என்ன செய்தின்றதையும் சொல்கிறேன். அந்த அறிக்கையும் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. UN Human Rights in Occupied Palestinian Territory, ரமலா, 20 டிசம்பர் 2023. Unlawful killings in Gaza City. இந்த ஆணையத்துக்கு வந்திருக்குதுன்றதை அவங்க சொல்கிறாங்க. Has received disturbing information alleging that Israeli Defense Force summarily killed at least 11 unarmed Palestinian men in front of their family members in Al-Ramal neighborhood, Gaza, which raises a firm about the possible commission of a war crime. This comes in the wake of the earlier allegations concerning the deliberate targeting and killing of civilians at the hands of the Israeli forces. The Israeli authorities must immediately institute an independent, thorough and effective investigations into the allegations, and if found to be substantiated, those responsible must be brought to justice and measures implemented to prevent any such serious violations from occurring. On December 19th, between 2020 and 23 hours, IDF reportedly surrounded and raided Al-Abda building, also known as Annan building, in Al-Ramal neighborhood, Gaza City, where 3 related families were sheltering in addition to Annan family. According to witness accounts circulated by media sources and Euromed Human Rights Monitor, while in control of the building and the civilians sheltering there, the IDF illegally separated the men from the women and children and then shot and killed at least 11 of the men, almost aged in their late 20s and early 30s, in front of their family members. The IDF then illegally ordered the women and children into a room and either shot at them or threw a grenade into the room, reportedly seriously injuring some of them, including an infant and a child. It has been confirmed the killing at Al-Abda building, although the details and the circumstances of the killings are still under verification. IDF has not released any information on the incident. End. இந்த அல் ரம்லான்ற இடத்துல, காசா சிட்டியில் அல் அப்தா அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்குதான். அதில் அன்னான் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த பில்டிங்கில் சுமார் 3 குடும்பங்கள்னு அவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனை மெம்பர்னு தெரியல. 3 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அங்கே தங்கி இருக்கிறாங்க. இந்த இஸ்ரேல் இராணுவம் நேராக உள்ளே போய் அந்த குடும்பங்களில் இருந்த ஆண்களில் 11 பேரை தனியாக பிரிச்சுருக்காங்க. தனியாக பிரித்து அவர்கள் எல்லாருமே வயதுன்னா 20+லேருந்து 30+ வரை இருந்திருக்கிறாங்க.
20+, 21, 22 அந்த மாதிரி 32, 35 வயசு வரை உள்ள ஆண்களை எல்லாரையும் ஒன்றா சேர்த்து நிப்பாட்டி வச்சு அவர்கள் குடும்ப உறுப்பினர் முன்பாகவே சுட்டு கொண்டுட்டாங்களாம், நேருக்கு நேராக. இதை மட்டும் செய்யாமல் நல்லா யோசிச்சு பாருங்க, என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க என்னை பார்த்துட்டு இருக்கிறபோது என்னை கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு ஒருத்தன் சுட்டு கொண்டுட்டான்னா எப்படி இருக்கும்? ஒருத்தன் இல்லை, ஒரு இராணுவம் சுட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி சுட்டு கொண்டு இருக்காங்க 11 பேரை. சுட்டு கொண்டதோடு நிற்காமல் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பெண்களையும் குழந்தைகளையும் ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சிருக்காங்க. அடைச்சிட்டு அது சரியான தகவல் தெரியல, ஒன்று அவங்கள பார்த்து சுட்டாங்களா, இல்லை இந்த கையெறி குண்டுன்னு சொல்லக்கூடிய கிரனேட் இருக்கு, அந்த கிரனேடை தூக்கி அந்த ரூம்குள்ளே போட்டாங்களா அப்படின்னு தெரியல. அதையும் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு பச்சிளம் குழந்தையும் ஒரு குழந்தையும் இறந்துருக்கு. அது ரெண்டுமே தெளிவான வார்த்தைகள், ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இன்ஃபேண்ட் அப்படின்னு சொன்னால் கை குழந்தைன்னு அர்த்தம், சரிங்களா? குழந்தைன்னா நடக்கக்கூடிய குழந்தை, ஒரு 2 வயசுக்கு மேலே இருந்தே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வெறும் சில்ட்ரன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கை குழந்தையாக இருப்பதை இன்ஃபேண்ட் அப்படிம்பாங்க. ஒரு கை குழந்தையும் இன்னொரு குழந்தையும் இறந்து போச்சு. நிறைய பேருக்கு சீரியஸான காயம், அதாவது காயம்னா என்ன, உயிரோடு இருக்காங்க அவ்வளோதான், இன்னும் சாகலை அப்படின்ற கண்டிஷனில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் போட்டு கேவலமாக நடந்துருக்கிறாங்க. இந்த ஐநா மனித உரிமை கழகம், மனித உரிமை ஆணையம் என்ன பண்ணியிருக்கு, இதை ரிப்போர்ட்டாக அனுப்பியிருக்காங்க. உடனடியாக இதை வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட்டே பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் இதற்கு ஒரு தனியான ஒரு அமைப்பை உருவாக்கி இதை நேர்மையாக விசாரியுங்கள், தரோவாக விசாரித்து இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது வந்து ஒரு போர் குற்றம், நாங்கள் இந்த இடத்தில் நேராக இருந்தே பார்க்குறோம். இன்னொன்று யூரோ மெட் கவுன்சில் அப்படின்னு சொல்லி அங்கே இன்னொரு அமைப்பு இருந்திருக்கு, அவங்க மருத்துவ சேவைகள்லாம் செய்கிறதுக்கு. அவர்களும் இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சும்மா சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு கேட்டவுடனே பதறி போகுது. 11 ஆண்கள் அப்படியே வரிசையாக நிப்பாட்டி வச்சு அவர்களின் மனைவி, அக்கா, தங்கை, குழந்தைகள் எல்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே வரிசையாக டப்புன்னு எல்லோரும் சுட்டு கொண்டிருக்காங்க. பார்த்தவங்க அவங்களுக்கு எப்படி பதறி இருக்கும், என் புருஷனை இப்படி சுட்டு கொண்டுட்டாங்களே, எங்கள் அண்ணனை இப்படி கொண்டுட்டாங்களே, எங்கள் அப்பாவை இப்படி கொண்டுட்டாங்களேன்னு அந்த அதிர்ச்சி எப்படி இருக்குங்க. ஒரு குடும்ப உறுப்பினர் இறந்து போயிட்டாலே நமக்கெல்லாம் எவ்வளோ சோகமாக இருக்குது. அதாவது இயற்கையான மரணம், ஒரு நோய்வாய்ப்பட்டு வயதாகி ஒரு வீடுகளில் பார்க்குறோம், ஒரு 80, 85 வயசு, 90 வயசில் ஒருத்தர் இறந்து போனால் கூட அந்த குடும்ப உறுப்பினர்கள் அந்த சோகத்தை தாங்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. யோசிச்சு பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறது, எம்பத்தி அப்படின்றது வேணும். அந்த எம்பத்தியோட பாருங்கள். எம்பத்தினா அவர்களின் துன்பத்தை நமது துன்பமாக நினச்சி யோசித்து பார்த்தீங்கன்னா தான் அதோட வலி தெரியும், இல்லைன்னா அந்த வலி தெரியவே தெரியாது. அப்போது அது என்ன மாதிரி ஒரு கொடூரமான வேலை. மனைவிகள், அவர்களது குழந்தைகள் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. நேராக அந்த முன்னாடி நிற்க வச்சு அந்த கணவனையோ இல்லை அந்த தந்தையை சுட்டு கொண்டிருக்காங்க. அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்குள்ளேயே அவங்கள பூரா ஒரு ரூம்குள்ளே அடைச்சி போட்டு, அது எத்தனை பேருன்ற நம்பரும் சொல்லலை, அவங்க எல்லாரையும் அடைச்சி உள்ளே போட்டு கையெறி குண்டத்துக்கு உள்ளே வீசியிருக்காங்க. வெடிச்சா என்ன ஆகும், அது உள்ளே இருந்து பெல்லட்ஸும்பாங்க, குட்டி குட்டியாக இரும்பு குண்டு இருக்கும். அது 4 திசையிலும் வேகமாக போய் அடிக்கும் போது யார் மேலே எங்கே அடிச்சதுன்னு கூட தெரியாது. கையெறி குண்டுகள் வீசும்போது என்ன நடக்கும்னா, அந்த சுடும்போதாவது குண்டு நேராக நெஞ்சில் பாஞ்சுதான், அங்கே பாஞ்சுது, இங்கே பாஞ்சுதுன்னு தெரியும். ஒரே நேரத்தில் இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, மூஞ்சில் ஒன்று, இதில் ஒன்றுன்னு பட்டுன்னு அந்த இரும்பு சிறு குண்டுகள் போய் அடிக்கும். அப்போ அந்த பெலட்ஸ் அடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? அதை வந்து குழந்தைங்க, பெண்கள், இவங்கெல்லாம் அப்பாவி குடும்பங்கள்ங்க. இவங்கெல்லாம் ஹமாஸ் கூட கிடையாது. நீ ஹமாஸ் ஆட்களை இது மாதிரி ஒரு ரூமில் வச்சு எல்லாரையும் சுட்டு கொண்டிருந்தேன்னா கூட நான் ஒன்றுமே பேச மாட்டேன். சரி, நீ கைது, அவங்கள சிறைப்பிடிச்சா நீ சுட்டு கொண்டுட்ட, வெரி குட், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். இவர்கள் யாருங்க? 3 குடும்பங்கள். இதையுமா நீங்கள் வந்து இந்த கேலி பேசுகிறவங்களாம் கேலி பேச போகிறீங்க? உங்களுக்கெல்லாம் நெஞ்சில் வந்து இரக்கம்ன்றதே எதுவுமே இல்லாமல் போச்சா? இவர்களை எதுக்காக கொண்டாங்க? இவங்கள்ட்ட போய் விசாரிச்சாங்களா? இந்த பில்டிங்கில் வந்து ஹமாஸ் ஆட்கள் ஒளிஞ்சிருக்காங்களா, ஹமாஸ் ஆட்களை ரகசியமாக ஒளிச்சு வச்சு சோறு போடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்களா? எதுவுமே கேட்கல. நேராக அந்த பில்டிங்கை போய் சரௌண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா 3 குடும்பம் இருக்குது. 3 குடும்பம் இருக்குன்னொடனே நேராக உள்ள எல்லாரையும் போய் ஒரு ரூமில் கூட்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஆண்கள் எல்லாம் தனியாக வாங்க, வரிசையாக நில்லுங்க, அடி, டப்புன்னு சுடு, எல்லாம் பார்த்து ரசிச்சிங்களா அப்படின்னு அவங்க குடும்ப உறுப்பினர்களை பார்த்து கேட்டு, என்ன மாதிரியான ஒரு வன்மையான வேலை, கொடூரமான வேலை பாருங்கள் இது. அந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. குடும்ப உறுப்பினர், அதாவது மனைவியின் முன்னாடி கணவனை சுடுறது,
தாயின் முன்னாடி மகனை சுடுறது. நல்லா யோசிச்சு பாருங்க. வயதாகி வயது முதிர்ந்த நிலையில் ஒரு 85-90 வயசில் கூட ஒருத்தர் ஒரு வீட்டில் இறந்துட்டா கூட அந்த குடும்ப உறுப்பினர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, எவ்வளோ சோகமாகறாங்க. ஆனால் இங்கே நடந்திருப்பது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொடூரமான ஒரு வேலை. கணவனை நிப்பாட்டி இல்லை அவங்க அப்பாவை நிப்பாட்டி வச்சு அந்த குழந்தையின் முன்னணியில் இல்லை அந்த மனைவியின் முன்னால் அவர்களை கண்ணுக்கு நேராக பார்க்க வச்சு ஒருத்தனை கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் மனது எப்படி பதறும், எப்படி பதபதைக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்களா? இதை யோசித்து பார்க்காம முட்டாள்தனமாக பலர் நமது கமெண்ட்டுகளில் வந்து உளறி கொண்டு இருக்கிறார்கள். என்ன உளர்றாங்க? அது எப்படி ஜெயிக்கும்னு பாரு அப்படி இப்படின்னு உளறிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்னங்க? இதுக்கு பேர் போரா? ஐநாவோட மனித உரிமை ஆணையம் என்ன சொல்லியிருக்கு? இது வந்து ஒரு போர் குற்றம். பொதுமக்களை நிப்பாட்டி வச்சு சுட்டு கொண்டிருக்காங்க. அதாவது ஒரு விசாரணை பண்ணாங்கன்னு கூட இல்லைங்க. நீ வந்து ஹமாஸ்காரனை பிடிச்சிட்டு வந்து சுட்டு கொண்டிருந்தனா கூட பரவாயில்ல, அது போர், நீ ஜெயிச்சிட்ட, சுட்டு கொண்டுட்டேன்னு நான் சொல்லிடலாம். சாதாரண பொதுமக்களாகிய ஒரு 3 குடும்பங்கள் ஒரு பில்டிங்கில் தங்கியிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு அவங்க குடும்ப உறுப்பினர் முன்னாடியே சுட்டு கொண்டிருக்காங்களே, இதுக்கு பேர் வீரமா? இதுக்கு பேர் வீரம் இல்லை, இது வந்து கோழைத்தனமும் இல்லை, இது அதையும் தாண்டி கொடூரமான ஒரு செயல் அப்படின்றது தான் பார்க்கணும். இந்த எம்பத்தியோடு பாருங்கள். நமது குடும்பங்களில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டா நாமெல்லாம் எவ்வளோ வருத்தப்படுறோம். அதுக்கு பதிலாக நம்ம குடும்ப உறுப்பினரில் ஒருத்தரை நமக்கு முன்னாடி நிற்க வச்சு சுட்டு கொண்டாங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் அதோட வலி நமக்கு புரியும். அது மாதிரி ஒன்று நடந்ததுன்னா எப்படி இருக்கும்? என் கண்ணுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவை நிப்பாட்டி வச்சு ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டாருன்னா எப்படி இருக்கும்? அதை பார்க்கும்போது என் மனசு எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் தெரியும் இந்த ஹமாஸுக்கு எதிராக இவர்கள் என்னத்தை கிழிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிழிக்கலை. இந்த யூத படைகள் பெரிய சிங்கம் அப்படின்லாம் கமெண்ட் போடுறீங்களா? அது எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்னு நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன், காணொலி ஆதாரங்களோடு போடுறேன். பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியும் இவர்களோட வீரம் என்ன அப்படின்றது. அதை பற்றிய செய்திகளை நாம் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.